ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று இங்கே பாருமா, டிவி ஆஃப் பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை பாரு. அம்மா, எனக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுமா, எனக்கு வேலை இருக்குது, உங்கள் அப்பா வரட்டும், அவர் வந்து சொல்லி தருவார். அம்மா, நேற்று சொல்லி தந்ததுக்கே மிஸ்ஸு ஸ்கூலில் என்னை அடித்தாங்கம்மா, தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படி என்னத்தை சொல்லி தந்தார்? நோட்டை காட்டு பாருமா. வைல்டு அனிமல் எதுன்னு கேட்டதுக்கு அவர் உன் பேரை எழுதியிருக்காருமா. ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் டாக்டர் எனக்கு இதய துடிப்பு இருக்குதான்னு சீக்கிரமாக செக் பண்ணுங்க டாக்டர். என்னப்பா ஆச்சு? நெஞ்சு வலிக்குதா? மூச்சு விட முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், என் பொண்டாட்டி என்னை அடிக்கடி உங்களுக்கு இதயமே இல்லைன்னு சொல்கிறா டாக்டர், அதுக்கு தான். அப்பா இங்கு பாட்டிலு காஸ்ட்லியாப்பா? அப்படி ஒன்றும் காஸ்ட்லி இல்லையம்மா. ஏன் கேட்குற? இங்கு ஊற்றிட்டேன்னு அம்மா என்னை அடித்தாங்கப்பா. அது என்ன பட்டு புடவை விலையாக விற்குது? பிள்ளைய போட்டு எதுக்கு அடித்தா? அவளை கேட்குறேன். இந்த வரேன். நான் இங்கு ஊற்றந்தே அம்மாவோட பட்டு புடவையில் தான்ப்பா. குருவே, ஏழ்மையில் வர்ற மயக்கத்துக்கும் வசதி வந்த பிறகு வர்ற மயக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் குருவே? மகனே, ஏழ்மையில் வர்ற மயக்கத்துக்கு 2 இட்லி ஒரு வடை போதும். வசதி வந்த பிறகு வர்ற மயக்கத்துக்கு 2 ஸ்கேனு, ஒரு இசிஜி, அப்புறமா சில லட்சங்கள் பணமும் தேவைப்படும். 2 ஃப்ரெண்ட்ஸு. டேய் ராமு, நம்ம குமார் பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான்டா, பாவம். அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்ககிட்ட ஒரு 50 ரூபா தான்டா கேட்டேன் கடனா, அதையே இல்லைன்னு சொல்லிட்டான்னா பார்த்துக்கேன். என்னடா ரொம்ப நேரமாக சாமி கும்பிட்டுட்டு இருக்கே? சாமிக்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு குட் மார்னிங் லைக் போடுறவங்க செல்ஃபோனு எப்போவும் சார்ஜ் குறையாமல் டிஸ்பிளே உடையாமல் நல்லபடியாக இருக்கணும் சாமின்னு வேண்டிக்கிட்டேன்டா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அரசு விரைவு பேருந்துகளில் 2 வகை தாங்க. ஒன்று, மூடி இருக்கிற ஜன்னலை திறக்க முடியாது, இல்லைன்னா திறந்துருக்கிற ஜன்னலை மூட முடியாது. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.